திமுக மட்டும் செவிலியர்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே அரசு மருத்துவமனைகள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இவங்க சரியா பண்ண மாட்டாங்க, ஒரு மெத்தன போக்கோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வேலையில இருக்கிறவங்கள உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாம புதுசா வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்றது ஏழை மக்களை, நடுத்தர மக்களை, எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே 4.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த 4.5 ஆண்டுகளை வாங்கிட்டு அந்த 4.5 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னே தெரியல. உயிரை காப்பாற்றக்கூடிய செவிலியர்கள் கூட ஒரு நல்லது செய்ய முடியாத அரசு எப்படி இருக்கும்? திமுக தொடர்ந்து தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு செவிலியர்களையும் கருணாநிதி அவர்கள் பேர்ல புதுசா திட்டங்கள், புதுசாக விளம்பரங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் நிதி இருக்குது. மக்களுடைய அடிப்படை தேவைக்கான நிதி இல்லை அப்படின்னு திமுக சொல்லுது. தேர்தலை மையமாக வைத்துதான் இவர்கள் இயங்குகிறார்கள். தேர்தலை மையமாக வச்சுதான் இவங்களுடைய செயல் திட்டங்களே இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாடா சங்க பேரவைத் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ செவிலியர்கள் போராட்டம், அதாவது தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருக்கு. மக்களும் பெரிய அளவு அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. இந்த நிலையில திமுக மட்டும் செவிலியர்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் செவிலியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி வாக்களித்த செவிலியர்களை ஏமாற்றும் வகையில் திமுக அவர்களை வஞ்சிக்கிறது. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலாக முன்னால் ஆட்சியிலேருந்துமே அவங்க கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. நாங்கள் நிச்சயம் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம யார் மாநகராட்சி அவங்களுக்கும் அதே நிலைமை தான். நம்ம தூய்மை பணியாளர்களுக்கும் அதே நிலைமை, செவிலியர்களுக்கும் அவங்களுக்கு அதே நிலைமை. இப்போ செவிலியர்கள்னு பார்த்திங்கன்னா மருத்துவம் உயிர் சார்ந்த ஒரு விஷயம். சென்னையை பொறுத்தளவுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதுமே செவிலியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அரசு மருத்துவமனையை நாடி வருபவர்கள் பார்த்திங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள். அப்போ அவங்களுக்கு பெருசாக பணம் இல்லாதனால தான் அவங்க இங்கே வராங்க. அப்போ அவங்க ஏற்கனவே அரசு மருத்துவமனைகள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இவங்க சரியாக பண்ண மாட்டாங்க, இவங்க ஒரு மெத்தன போக்கோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வேலையில் இருக்கிறவங்கள உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் புதுசாக வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது ஏழை மக்களை, நடுத்தர மக்களை, எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டியது திமுக அரசு. ஆனால் ஏற்கனவே 4.5 லட்சம் கோடி ரூபா இந்த 4.5 ஆண்டுகளை வாங்கிட்டு அந்த 4.5 லட்சம் கோடி ரூபா என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ இவங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், அதாவது அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய செவிலியர்கள் கூட ஒரு நல்லது செய்ய முடியாத அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் தொடர்ந்து வருத்தத்தோடு இருக்காங்க. கண்டிப்பா 2021 பொது தேர்வில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அதாவது 505 வாக்குறுதிகள்ல 356வது வாக்குறுதிகள் செவிலியர்களுக்கான வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதியில கொரோனா காலத்துல பணிபுரிஞ்ச அனைவர்களுக்கும் அனைத்து செவிலியர்களுக்குமே நிரந்தர பணி அமைச்சுவோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு வாக்குறுதிகள் அந்த திட்டத்துல சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அவர்களுக்கு பணி அமர்த்தாம இருக்காங்க. அவர்கள் மீண்டும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வர்றாங்க. இதற்கு அதிமுக தரப்புலையும் மற்ற எதிர்கட்சிகள் தரப்புலையும் ஒரு நல்ல ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில திமுக அரசு ஏன் இந்த மாதிரி மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல்களை செய்யுது? ஏன் 2026 அவர்களுக்கு ஆட்சியில அமர்றதற்கு அவர்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம எது செஞ்சாலுமே மக்கள் மறந்துடுவாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா போதும், ஓட்டை எளிமையாக நம்ம பெற்று விடலாம் அப்படிங்கிறதும், ஏற்கனவே நம்ம மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்க, அந்த ஓட்டெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நினைக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட செவிலியர்களுடைய குடும்பத்தினர்கள் மட்டும் கிடையாது, அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வராதனால பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுடைய வாக்குகளும் திமுக கிடைக்காதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஆனால் செயல்படலை. மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், முன்னாள் மத்திய அமைச்சர் மருத்துவத்துறை, அவர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, திமுக தொடர்ந்து தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு செவிலியர்களையும் பாதிக்கிற அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. செவிலியர்களுடைய
வேலையை உறுதி செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வேலை உறுதி செய்வோம், திமுக இதெல்லாம் செய்யாது, திமுக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்களை செய்து வருகிறது, மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நடக்கக்கூடிய எந்த அடிப்படை விஷயமும் திமுக செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது உண்மைதான். மக்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க. மருத்துவ அமைச்சர் மாசு அவர்கள் களத்துக்கு சென்று அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை, இல்லை நம்மளுடைய அரசின் நிலைமையை எடுத்து சொல்லி அவங்களெல்லாம் போராட்டத்தை வாபஸ் பெற வச்சு அவங்க என்ன பண்ணணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் போராட்டம் தொடர்ற மாதிரி தொடர்ந்து இவர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் எதுக்குமே செவி சாய்க்கலும் போது அவங்க மன விரக்தியில் போராடுறத தவிர வேற வழி இல்லைங்கிற அடிப்படையில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மக்கள், அதாவது இந்த விடயத்துலலாம் பார்க்கும்போது மக்கள் ஏமாளியாக இருக்காங்க அப்படின்றத நம்மள, ஏன்னா எடுத்துக்காட்டா பீகார் விஷயத்தை பார்க்கும்போது 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, ஆட்சிக்கு யார் வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துலயுமே இப்ப திமுக 5,000 கொடுக்குற ஒரு நிலைமை இருக்கிறதா வந்து தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஒருவேளை மக்கள் அந்த காசை மட்டும் தான் எதிர்பார்த்திருக்காங்க, அதுக்கப்புறம் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலை மக்கள் மனதில் இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது திமுக வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, இப்ப கடந்த 4 ஆண்டுகளமாக அவர்கள் வந்து பொங்கலுக்கு எதுவுமே செய்யல. இதே அதிமுக ஆட்சியில 5,000 ரூபாய் கொடுங்க, 3,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கடுமையான போராட்டங்கள் எல்லாம் திமுக நடத்திச்சு. ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் எதுவும் செய்யல. கேட்டா எங்கிட்ட வந்து நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் பேரில் புதுசாக திட்டங்கள், புதுசாக விளம்பரங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் நிதி இருக்குது. மக்களுடைய அடிப்படை தேவைக்கான நிதி இல்லை அப்படின்றது திமுக சொல்லுது. இது வந்து மக்களை அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தடவை 5,000 நிச்சயம் அவர்கள் கொடுப்பார்கள். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் என்பது லாஸ்ட் நேரத்தில் தேர்தல் சமயத்தில் 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஓட்டுக்கு ஒரு 1,000 2,000 கொடுத்தா நமக்கு வாக்கு மிக எளிமையா கிடைக்கும். தேர்தல் நேரங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஆளுகின்ற எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி காசு கொடுத்து மக்களை வந்து விலைக்கு வாங்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த இடத்துல அதிமுகவா இருந்தாலும் அதே இதைதான் செய்யும் அப்படின்றத நம்ம இல்ல, அப்படி கிடையாது. இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ 4 வருஷம் கொடுக்காம லாஸ்ட் வருஷம் கொடுக்கலையே, அவங்க வருஷம் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு வந்து கொரோனா காலகட்டம், 2 வருடங்கள் மிக மோசமாக நம்மளாம் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டுச்சு. அங்கங்கே கொத்தாக மக்கள் வந்து கொரோனால் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள். முழுக்க மருத்துவம் சார்ந்த பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்திலையுமே மக்களுக்கு நம்ம வந்து பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களே. இப்போ இந்த ஆட்சி இவங்க தான் கொடுக்கலையே தவிர அவங்க ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார். லாஸ்ட் நேரத்தில் இந்த மாதிரி எதிர்கட்சிகள் கோரிக்கை, போராட்டங்கள் இதெல்லாம் காரணமாகவும் சரி மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணுங்கிற அடிப்படையிலும் அவங்க அதை செஞ்சாங்க. அது வேறு, இவங்க வந்து செய்யவே இல்லை. இப்போ லேப்டாப் மடிக்கணினி, விலையில்லாத மடிக்கணினி வந்து மாணவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கொடுத்துருக்கலாமா, கொடுத்துருக்க கூடாதா? எதுக்கு இன்னைக்கு வந்து இவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க? இன்னைக்கு எதுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கணும்னு சொல்கிறாரு? அப்போ தேர்தலை மையமாக வைத்து தான் இவர்கள் இயங்குகிறார்கள். தேர்தலை மையமாக வச்சுன்னா இவங்களுடைய செயல் திட்டங்களே இருக்கு. இவங்களுடைய நோக்கம் என்பது 5 வருட ஆட்சியில் வெறும் 5 மாதங்கள் மட்டும்தான் அரசுக்கு மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஆட்சியாக கடைசி காலத்தில் கொடுக்கறதுங்கிறது முழுக்க ஏமாற்று வேலை என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து தேர்தலில் தான் அவங்க வந்து அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய ஏமாற்றத்தை அவங்க வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். கண்டிப்பா 2026 கண்டிப்பா மக்கள் வந்து திமுகவுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்றத நம்புவோம். திமுக மக்களுக்கு செய்த பல விஷயங்களை வந்து எங்களுக்காக எடுத்து கூறியமைக்கு நன்றி சார். நன்றி.